Hey guys, welcome to Cinematics. Brad Pitt and Damson Idris actingல டாப் கன் டைரக்டரான ஜோசப் கொசின்ஸ்கி அவர்கள் ஸ்டோரி அண்ட் டைரக்ஷனில் உருவான F1 மூவி ரிவ்யூ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதோட பட்ஜெட் $200 million அண்ட் ரன் டைம் 2 hours and 35 minutes. இதோட ஸ்டோரி சினாப்சிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அட் த எண்ட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. 90s ரொம்பவே ஃபேமஸான ரேசராகவும் தன் கெரியர்லேயே டாப்லையும் இருக்கிறாரு பிராட். ட்ராக்ல நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரே நாளில் தன்னோட பேர் பணம்னு எல்லாத்தையுமே இழக்கிறாரு. அப்படியே கட் பண்ணால் இப்போ ப்ரெசென்ட்டில் 30 years கழிச்சு தான் ஃப்ரெண்டோட கார் ரேசிங் கம்பெனியை காப்பாற்றுறதுக்காக மறுபடியும் ஃபார்முலா ரேசிங்குள்ளே வராரு. ரொம்பவே ஸ்டப்பர்னான இவர் பேக் டு ஃபார்ம் வந்து இந்த ரேஸை எப்படிலாம் ஹேண்டில் பண்ணாருன்னு அட் த எண்ட் இந்த டோர்னமெண்ட்டில் வின் பண்ணாரா இல்லையான்னு சொல்லப்பட்டது தாங்க இந்த F1. டைரக்டரோட படமான டாப் கன் மேவரிக் படத்தோட சாயலையே தாங்க இந்த படமும் அமைஞ்சிருக்கு. ஹீரோவோட கேரக்டரைசேஷன் கூட ஆல்மோஸ்ட் சேம் தான். அங்கே உள்ள ஃப்ளைட்டை தூக்கிட்டு எங்கள் கார் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 9-10 ரேஸ் சீக்வன்ஸ் காமிச்சிருப்பாங்க. எல்லாமே உங்களுக்கு சீட்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும்ன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. இதோட மேக்கிங் ப்ராசஸ் பற்றி யோசிச்சு பார்த்தாலே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. டெக்னிக்கலி செம்ம ஸ்ட்ராங்கான படம் தாங்க இது. எல்லா ஸ்போர்ட்ஸ் மூவியோட ஸ்டோரியும் ஒரே மாதிரி இருந்தாலும் அதை ஸ்க்ரீன் பிளேயில் எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக காட்டுறாங்களோ அந்த அளவுக்கு படத்தோட சக்ஸஸ் அமையும். அந்த வகையில் இந்த படத்துக்கு ஒரு ஃபாஸ்ட்டான எங்கேஜிங் ஸ்க்ரீன் பிளே தாங்க அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க VFX க்ரீன் மேட்னு பெருசாக யூஸ் பண்ணாமல் ஆல்மோஸ்ட் லைவ் ஆக்ஷன்லேயே நிறைய ரேசஸ் ஷூட் பண்ணதால் விஷுவலாக நமக்கு செம எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. டெக்னிக்கலாக ரேசஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் ஆஸ் அ ஸ்டோரியாக இவங்க பில்ட் பண்ணது நமக்கு ஒரு எமோஷனல் கனெக்டும் கிடச்சிது. ஆக்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பிராட் பிட் ஒரு ரேசராகவே வாழ்ந்துருக்காருங்க படத்தில். அவருக்குன்னே உண்டான திமிரான ஆட்டிடியூடில் ரேஸ் பண்ணுறதை பார்க்கும்போது செம்ம மாசாகவே இருந்துச்சு ஸ்க்ரீனில். தன்னோட டீமை மோட்டிவேட் பண்ணுறதாகட்டும், எமோஷ்னலாக அழுவுறதாகட்டும்னு எல்லா சீன்லேயுமே ஆக்டிங் வைஸ் பிரித்து எடுத்துட்டாருங்க. இவரோட கோ ரேசரான டாம்சன் இட்ரிஸ் ஹீரோவை வெறுப்பேற்றுற சீன்லாம் ரொம்ப நேச்சுரலாகவே பண்ணியிருந்தாரு. இந்த ரேஸ் கம்பெனியில் உள்ள எல்லா டீம் மெம்பர்ஸுமே அவங்களோட ஆக்டிங் பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். இவ்வளோ ஃபாஸ்டான ஸ்க்ரீன் பிளே உள்ள கதைக்களமுக்கு சினிமாட்டோகிராஃபி ஒரு பெரிய சேலஞ்சாகவே இருந்திருக்குங்க. அந்த விதத்தில் இந்த படத்தில் எத்தனை கேமராஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு யோசிக்கவே முடியல. ஒரு ரேஸை இருக்கிற எல்லா ஆங்கிள்லேருந்தும் காமிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க கார் கடியில் மட்டும்தாங்க கேமரா வைக்கல, ஒரு ரியல் ரேஸ் எக்ஸ்பீரியன்ஸாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ கேமராவில் ஷூட் பண்ணுறது பெரிய சவால்னா அது எடிட் பண்ணுறது இன்னும் பெரிய சவாலாக இருந்திருக்கும். அதையும் ஃபாஸ்ட் கட்ஸில் நம்மளை அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்சம் கூட யோசிக்க விடாமல் டெலிவர் பண்ணியிருப்பாங்க. சவுண்ட் எஃபெக்ட் அண்ட் மிக்சிங்லாம் சம்பவம் பண்ணியிருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். இன்ஜின் சவுண்ட்லேருந்து கார் போகும்போது வர ஏர் ஸ்பீட் சவுண்ட் வரைக்கும் செம்ம டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டான ஸ்க்ரீன் பிளே, சீட்டேஜ் ரேசிங் சீக்வன்ஸ், எமோஷனல் கனெக்ட், ஆக்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸ், சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் அண்ட் எடிட்டிங் எல்லாமே தாங்க. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா சில டயலாக் சீன்ஸ் எல்லாம் லேக் ஆகிற ஃபீல் தான் வருது. தென் ப்ரெடிக்டபிள் கிளைமேக்ஸ். ஓவராலாக F1 ரேஸை தியேட்டர்ஸில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய படம் தாங்க இது. தமிழ் டப்பிங்கில் ஓடுது. ஸோ டோன்ட் மிஸ் அவுட் த ஃபயரான F1. சினிமாட்டிக்ஸ் ரேட்டிங் ஃபார் திஸ் மூவி is 7.5 out of 10. Thank you guys.